வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடுமையான சர்வதேச தடைகளின் புதிய அலை ஈரானிய அரசியலை உலுக்கத் தொடங்கியுள்ளது. மேலும் ஏற்கனவே போராடி வரும் ஈரானிய பொருளாதாரத்தை சரிவில் ஆழ்த்தியுள்ளது. மறுபக்கத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளிடையே இஸ்ரேல் மற்றொரு சுற்று விமான தாக்குதல்கள் ஈரான் மீது உடனடியாக நிகழக்கூடும் என்ற அச்சமும் அதிகரித்து வருகின்றது. நீண்ட கால காலக்கெடுவினை ஈரான் தவறவிட்டது. இப்போது எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் உயிர் கொடுத்துள்ள ஐநா தடைகள் ஈரானை அதன் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு மீண்டும் இழுத்து வரும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறியது. ஆனால் அமெரிக்க நட்பு ஐரோப்பிய நாடுகள் இந்த அணுகுமுறை ஆபத்தானது என்றும் அது பிராந்தியத்தை ஒரு புதிய மோதல் சுழற்சியில் இழுக்கக்கூடியது என்றும் எச்சரிக்கின்றன. இதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து நிலையற்ற மனமுடைய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். முன் யோசனை மற்றும் திட்டமிடல் திறன் எதுவுமற்ற ட்ரம்ப் எந்த நிமிடமும் யார் மீதும் சுருக்கு கயிற்று வீசலாம். ஜான் ஹாப்சிங் ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸின் மத்திய கிழக்கு மற்றும் சர்வதேச ஆய்வுகள் பேராசிரியர் வலினஸ் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்று கூறினார். ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்காமல் எவ்வளவு காலம் சென்றாலும் மீண்டும் இஸ்ரேல் ஈரான் மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று அவர் கூறினார். இப்போது மீண்டும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் ஈரானுடன் ஐரோப்பியர்கள் மீண்டும் பேசுவதற்கு பல மாதங்கள் ஆகலாம். சாராம்சம் இதுதான். அமெரிக்கா உண்மையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கினால் அது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான விரோத போக்கை நடைமுறை ரீதியாக நிறுத்துவதாக இருக்கும் என்று நஸ் கூறினார். அதனால் அது நிகழாதபடி இஸ்ரேல் பார்த்துக் கொள்ளும். ஒரு ஐரோப்பிய அதிகாரி தடைகளை மீண்டும் விதிப்பது விருப்பமான வழி அல்ல. ஆனால் ஈரானியர்கள் அதை கேட்டு வாங்கி கொண்டார்கள். மேலும் தடைகள் அதிகரிப்பை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று பெயர் வெளியிடாமல் பேசிய ராஜதந்திரி ஒருவர் கூறினார். ராஜதந்திர கதவு இன்னமும் திறந்தே உள்ளது. மேலும் அதிக நெருக்கடி கொடுக்கும் இராணுவ தீர்வில் தாங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அந்த ஐரோப்பிய அதிகாரி கூறினார். ஐரோப்பா ஒருபோதும் ஈரானை நேரடியாக இராணுவ ரீதியில் தாக்க விரும்பவில்லை. தனது அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களுக்கு பின்னர் சில மாதங்களில் ஈரான் ஒரு முக்கிய நிலத்தடி தளத்தில் கட்டுமானத்தை அதிகரித்துள்ளது. இது டெஹ்ரான் எச்சரிக்கையுடன் மீண்டும் தனது அணுசக்தி தளங்களில் தயாரிப்பை தொடங்கப் போகிறது என்பதை காட்டுகின்றது. ஈரானிய அணு ஆலைகள் மீண்டும் கட்டமைக்கப்படலாம் என்று வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள செயற்கைக்கோள் படங்களின் மதிப்பாய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இரு தரப்பினரும் ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது இப்போது மாறிவிட்டது. ஈரானுக்கு எதிராக மேலும் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறினார். இந்த வாரம் இஸ்ரேலிய அதிகாரிகள் உள்ளூர் ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்த போது ஈரான் மீது மேலும் தாக்குதல்களை பரிசீலித்து வருவதாக கூறினார்கள். மத்திய கிழக்கில் பதட்டங்கள் அதிகரித்து வருவதற்கான அறிகுறியாக உள்ளூர் ஈரானிய ஊடகங்கள் அமெரிக்க எரிபொருள் டேங்கர் விமானங்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்படுவதாக செய்திகளை வெளியிட்டன. மேலும் ஈரான் மீது விதிக்கப்படும் கூடுதல் தடைகளின் நோக்கம் அடுத்து வரப்போகும் ராணுவ தாக்குதல்களுக்கு வழிவகுக்கும் என்ற எச்சரிக்கையுடன் இந்த செய்தி ஒத்துப்போகிறது என்று ஈரானிய ஊடகங்கள் கூறுகின்றன. இது போன்ற கருத்துக்கள் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு கவலை அளிக்கின்றன. இன்று இப்பகுதி அதே ஈரானிய இஸ்ரேலிய போரையோ அல்லது கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த பிற போர்களையோ சந்திக்க முடியாது. மத்திய கிழக்கில் ஒரு போரில் அமெரிக்காவுக்கு செலவு மிக அதிகம் என்று ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு நெருக்கமான ஒரு மூத்த அரபு அரசாங்க அதிகாரி கூறினார். பதற்றத்தை குறைப்பது மட்டுமே ஒரு மாற்று என்று அவர் தனது அமெரிக்க சக அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக கூறினார். ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டிய நேரம் என்று கருதுகின்றது. புதிய பேச்சுவார்த்தைகளுக்கான அடிப்படை நிபந்தனைகளாக 4 கடுமையான நிபந்தனைகளை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. முதலாவது, பேச்சுவார்த்தைகள் அர்த்தமுள்ளதாகவும் நேரடியானதாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது, டெஹ்ரான் அணுசக்தி பொருட்களை பூஜ்ஜியமாக செறிவூட்டுவதற்கும் அதன் ஏவுகணை திட்டத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதற்கும் ஒப்புக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, டெஹ்ரானின் தீவிரவாத நிலைப்பாட்டுக்கு கடினமானது. அது ஈரானிய ஆதரவு இயக்க படைகளுக்கு நிதி அளிப்பதை நிறுத்த வேண்டும். நான்காவது, ஈரான் இஸ்ரேலிய இலக்குகள் மீது தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த வேண்டும். கடந்த சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது இப்படியான நிபந்தனைகள் ஈரானால் ஒப்புக்கொள்ள முடியாத மிக முக்கியமான தடைகளாக இருந்தன. மேலும் ஈரான் அவற்றை தொடக்கமற்றவை என்று விளக்க வாய்ப்பு உள்ளது. இந்த ஆண்டு 2 மாதங்களில் ஈரானிய மற்றும் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் 5 சுற்று பேச்சுவார்த்தைகளில் நேருக்கு நேர் சந்தித்தனர். முன்பு நடந்த பேச்சுவார்த்தைகள் இரு தரப்பும் சந்திக்காமல் மறைமுகமாக நடந்தன. இடையே மத்தியஸ்தர் இருந்தார். ஆனால் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தையும் பெற தவறிவிட்டனர். ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைகளில் அதிக ஆர்வமாக இல்லாததால் பேசுவதில் எதுவும் நடக்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் நிர்வாகம் நம்புவதாக அமெரிக்க அதிகாரி கூறினார். ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரானை தாக்கிய போது அந்த பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டன. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே 12 நாள் போர். அதனைத் தொடர்ந்து ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா ஒரு சுற்று தாக்குதல் நடத்தியது. இது ட்ரம்ப் நிர்வாகத்தால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட ஒரு நிலையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முடிந்தது. அந்த ஒப்பந்தத்தில் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம், கண்காணிப்பு வழிமுறைகள் அல்லது நீடித்த அமைதிக்கான ராஜதந்திர பாதை ஆகியவை இல்லை. போர் நிறுத்தத்தை அறிவித்த போதும் நேதன்யாகு அடுத்து வரப்போகும் தாக்குதல்களை அச்சுறுத்தினார்.
மிதிவண்டியில் இருந்து எங்கள் காலை எடுக்க நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் அதன் ராணுவ அணுசக்தி திறன்களை மீண்டும் கட்டியெழுப்ப அனுமதிக்க கூடாது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பு எமக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த கையிருப்புகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லியது என்று நேதன்யாகு கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஆற்றிய உரையில் கூறினார். இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்கா மற்றும் ஈரானுடனான போரால் பாரசீக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க பங்காளிகள் பாதிக்கப்படக்கூடியவர்கள். பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல நாடுகள் அமெரிக்க ராணுவ தளங்களால் நிறைந்துள்ளன. ஜூன் மாதம் அமெரிக்க தாக்குதலுக்கு பின்னர் கத்தாரில் உள்ள ஒரு அமெரிக்க விமான தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. அப்போதிருந்து பதட்டங்கள் தணியவில்லை. இந்த மாத தொடக்கத்தில் தோஹாவில் ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பிராந்திய உறவுகளை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. கணிக்க முடியாத தாக்குதல்களை நடத்த இஸ்ரேல் தயாராக இருப்பதை அது காட்டியது. கலிபோர்னியாவில் உள்ள கடற்படை முதுகலை பள்ளியின் ஈரான் நிபுணரும் தேசிய பாதுகாப்பு விவகார பேராசிரியருமான அப்ஷோன் ஒஸ்டோவரின் கூற்றுப்படி, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மற்றொரு போர் சாத்தியமில்லை என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானிய ராணுவம் மற்றும் அணுசக்தி உள்கட்டமைப்பை அழித்து விட்டது. மேலும் ஈரான் அதன் சேதமடைந்த செறிவூட்டல் ஆலைகளை மீண்டும் கட்டி எழுப்புகின்றது. மொத்தத்தில் சூழ்நிலை சரியாக இல்லை, மீண்டும் போர் தொடங்கலாம் என்றார்.